வெல்கம் டு இந்தியா vs USA. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டோல்கேட். இந்தியாவில் நம்ம வந்து டோல்கேட்டை கிராஸ் பண்ணும்போது நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். அங்கே ஒருத்தர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம அமௌண்ட்டை கொடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து நம்ம ரெசிப்ட் வந்து வாங்கிக்குவோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு மெத்தடும் இருக்கு, கேஷ் மெத்தட். இந்த மெத்தட் என்ன சொல்லுவாங்க, கேஷ் மெத்தட் சொல்லுவாங்க. இன்னொரு மெத்தட் என்னன்னா எலக்ட்ரானிக் மெத்தட். அந்த எலக்ட்ரானிக் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு நிறைய டிஃப்ரெண்டான கார்ட்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து பேடிஎம்ன்ற கார்டு வச்சிருப்பாங்க, சிலர் வந்து ஐசிஐசிஐ ப்ரொவைட் பண்ற கார்டு இருக்குது, ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கார்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா வந்து எந்த கார்டாக இருந்தாலுமே வந்து அதில் வந்து ஒரு கியூஆர் கோடோ இல்லை பார் கோடோ இருக்கும். இந்த கார்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கணும். எப்படி வந்து நம்ம மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த கார்டுக்கும் வந்து நம்ம முன்னாடியே ரீசார்ஜ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கார்டுலேருந்து நம்ம கிராஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பார் கோடோ இல்லை கியூஆர் கோடையோ ரீட் பண்ணி நம்ம அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிக்கும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி ஆள் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்து அவங்க கிட்ட சேஞ்ச் வாங்கி அந்த டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ் வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதே மாதிரி ப்ராசஸ் தான் வந்து யூஎஸ்லயும் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம இங்க ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு சொல்றோம், ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்றதுக்கு பதிலா அங்க வந்து ஈஸி பாஸ் அப்படின்றது யூஸ் பண்றாங்க. ஓகே, அது மட்டும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒவ்வொரு மாதிரி டோல் ப்ரொசீஜர்ஸ் மாறும். நான் சொல்ல போறது வந்து பென்சில்வேனியான்ற ஸ்டேட்டை பத்தி சொல்ல போறேன். ஸோ இங்க பென்சில்வேனியான்ற ஸ்டேட்ல வந்து எப்படி வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு லேன் போகும்போதும் உள்ள என்டர் பண்ணும்போது அங்க ஆளுங்க இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் ஆளுங்க இருக்கலாம், மேக்சிமம் டைம் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள போகும்போதே வந்து ஒரு ஸ்லிப் கிடைக்கும். அந்த ஸ்லிப்பை வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ஸ்லிப்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு எக்ஸிட்டுக்குமே வந்து இந்த ரோட்ல போகும்போது ஒவ்வொரு எக்ஸிட்டுக்குமே வந்து ஒவ்வொரு டோல் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி திடீர்னு நம்ம வந்து எங்கேயாவது ஒரு குறுக்கு சந்தத்துல வந்து சைட்ல போயிடலாம் இந்த டோலை கட் பண்ணிட்டு அப்படின்ற இதே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே வந்து ப்ராப்பரா அவங்க இந்த ரோட்ல இருந்து வெளியே போகாத அளவுக்கு ரெண்டு சைடுமே பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, அந்த இடத்துக்கு போனோன்னே அங்க வந்து நம்ம இந்த ஸ்லிப்பை காட்டிட்டு அவங்க அமௌண்ட்டை சொல்லுவாங்க, நான் அமௌண்ட்டை பே பண்ணிட்டு போகலாம். இப்போ ஈஸி பாஸ் வச்சிருக்கவங்க அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை அந்த ஸ்லிப்பை மட்டும் வாங்கிக்கலாம். அங்கே போயிட்டு அதே மாதிரி காட்டிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் ஆயிரும். ஸோ இது வந்து ஒன் டைப். இன்னொரு டைப் இருக்கு, லைக் நியூயார்க் அது மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா நோ கேஷ், ஈஸி பாஸ் ஒன்லி, the amount will be sent to house அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றது மெயில் மூலமா நம்மளுக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்றத அங்கே நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம வந்து எதுக்குமே வெயிட் பண்ண தேவையில்ல. அங்கே டோலும் இருக்காது. ஜென்ரலாக வந்து நம்ம எப்படி பிளாக்கா வந்து டோல்ஸ் வச்சிருப்பாங்களோ அங்கே டோலும் இருக்காது. டோல் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் மேலே வந்து எழுதியிருப்பாங்க. ஏன் இப்படி வந்து வச்சிருக்காங்கன்னா ஒரு டோல் வச்சிருந்தா ரொம்ப ரஷ் ஆயிரும், அந்த பீக் ஹார்ஸ் எல்லாம் வந்து இப்போ கிராஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்றதுனால டோலே அங்கே இல்லாம டைரக்டா மெயில் மூலமா நம்மளுக்கு அமௌண்ட் எவ்வளோன்றது பில் வந்துடும். நாம அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு தேவையான செக்கோ இல்லை சில இடங்கள் இருக்கும் அந்த இடத்துல போய் நம்ம பேமெண்ட்டோ கட்டிடணும். மெயில் மூலமாக நம்மளுக்கு எப்படி பில் வருதுன்னா நம்ம கிராஸ் பண்ணும்போது நம்மளுடைய காருடைய பிளேட் நம்பரை அது கேப்சர் பண்ணிப்போம். அந்த பிளேட் நம்பர் வச்சு நம்மளுடைய அட்ரஸ் வந்து அவங்க நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அட்ரஸ்க்கு அவங்க வந்து பில் அனுப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து சப்போஸ் நம்ம வந்து வீட்டுக்கு தானே அனுப்புகிறாங்க, நான் பில் பே பண்ணாமல் போயிட்டேன் அப்படின்னா அவங்க 3 சான்சஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து பில்லை வந்து 15 டேஸ்க்குள்ளே கட்ட சொல்லி கொடுப்பாங்க. அடுத்த சான்ஸ் வந்து இன்னும் வந்து நீங்கள் வந்து பில்லை வந்து 15 டேஸ் மேலே கட்டாதனால நீங்கள் வந்து $5 வந்து எக்ஸ்ட்ராவாக கட்டணும்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அப்பயும் கட்டல அப்படின்னா வயலேஷன் ரூல்னு சொல்லி $50 வந்து பெனால்ட்டியாக போடுவாங்க. அப்பயும் நீங்கள் கட்டலைன்னா வந்து அவங்க கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க, கேஸாக நடக்கும். அடுத்த பதிவில் நான் உங்களை ரோட்ஸ்ன்ற டாபிக்கோட வந்து சந்திக்கிறேன். சரி, பாய்.